இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான வெரைட்டி ரைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுற மாதிரியான ரொம்ப ஹெல்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை சாதம் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அதே ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இந்த 3 பருப்பையும் 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பொன்னிறமாகிற வரைக்கும் இதை லைட்டாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பருப்போட அளவுலாம் கரெக்டாக ஒரு சின்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு கிட்ஸுக்கு பேக் பண்ணுற மாதிரியான அளவு தான் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதே ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு. நம்ம சேர்த்த பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாமே கொஞ்சமாக எண்ணெயில் பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு நம்ம லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இந்த அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இதில் கூட கொஞ்சம் பருப்பெல்லாம் சேர்த்து அந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 வரமிளகா, கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறமா நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணியெல்லாம் உணர்ந்த கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் எடுத்த 1 ஸ்பூன் அளவு அந்த பருப்புக்கு இந்த ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வந்து ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் பருப்போட அளவு வந்து இன்னும் அதிகமாக எடுத்துருந்தீங்கன்னா கருவேப்பிலையும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் அந்த பருப்போடு சேர்ந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் லைட்டாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பருப்பும் கருவேப்பிலையும் நம்மளுக்கு ஃப்ரை ஆனதும் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம பவுடராக இந்த கருவேப்பிலை பொடியை வந்து ரெடி பண்ணணும். இப்போ நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான அளவு உப்பு தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வடித்து வச்சுருக்கேன், அதனால் அதில் உப்பு சேர்க்கலை. இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு. நீங்கள் சாதத்தில் உப்பு போடாமல் வச்சுருந்தீங்கன்னா பொடி ரெடி பண்ணும்போது அதிகமாக நம்ம உப்பு சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்த அந்த கருவேப்பிலையும் கடலைப்பருப்பு எல்லாமே வந்து பொடி பண்ணதுக்கப்புறம் இந்த பொடியை ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சேர்க்கக்கூடிய விருப்பமான நட்ஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வந்து வேர்க்கடலை, 4-5 முந்திரி வந்து சேர்த்துருக்கேன். அப்போனா வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கருவேப்பிலை பொடியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். வெறும் 10 நிமிஷம் தான் நம்ம சுலபமாக இது வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம சாதம் செஞ்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை பொடி எண்ணெயில் கொஞ்சமாக 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்தால் போதும். அந்த எண்ணெயில் லைட்டாக அந்த கருவேப்பிலை பொடி வந்து வதங்கினா போதும். இப்போ வடித்து ஆற வச்ச சாதம் சூடு இல்லாமல் இருக்கும் போது அப்படி நம்ம இதில் பொடியில் சேர்த்து கிளறி விட்டுறலாம். மிதமான தீயில் வச்சே நம்ம ஏற்கனவே வந்து பொடியெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சாதமும் நம்மளுக்கு வெந்த சாதம் தான். மிதமான தீயில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து எடுத்தால் போதும். ரொம்பவே டேஸ்டியான லஞ்சுக்கு பேக் பண்ணுற மாதிரியான ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். இதே கருவேப்பிலை பொடியை எண்ணெய் சேர்க்காம அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகத்தெல்லாம் ட்ரையான கடாயில் வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் எண்ணெயில் அந்த பொடியை போட்டு ஃப்ரை பண்ணி கூட நம்ம செய்யலாம். டைம் இல்லாதப்போ அந்த மாதிரி ட்ரையாக ரெடி பண்ண பொடியை வச்சு இந்த கருவேப்பிலை சாதம் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக பொடி ரெடி பண்ணி இந்த மாதிரி கூட பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை லஞ்சுக்கு இது மாதிரி கருவேப்பிலை சாதம் வந்து செஞ்சு பாருங்கள். இது மாதிரி சிம்பிளான ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் மறக்காமல் கொடுங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.